வாழ்க வளமுடன். சுகம் சூழ்க. நட்பவி நட்பவி நட்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். லக்ஷ்மி கடாட்சத்தை அருளும் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர். வீட்டில் மகா சொர்ணாகர்ஷண பைரவர் திருவுருவ படத்தையும் ஐஸ்வரீஸ்வரர் திருவுருவ படத்தையும் வைத்து வழிபாடு செய்வது சிறந்த பலன்களை தந்தருளும். தினமும் ஒரு முறையாவது ஓம் ஐஸ்வரீஸ்வராய நம என்ற மந்திரத்தை நாம் உச்சரித்தால் செல்வம் தானாக தேடி வரும். ராகு காலத்தில் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் திருக்கோயிலில் வழிபாடு செய்வது சிறப்பானது. அஷ்டலக்ஷ்மிகளும் நமக்கு செல்வத்தை வாரி வழங்கி கொண்டே இருப்பதால் அவர்களின் சக்தி குறைவதாக கூறப்படுகிறது. இந்த சக்தி குறைபாட்டை சரி செய்ய அஷ்டலக்ஷ்மிகளும் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியன்றும் வரக்கூடிய ராகு காலத்தில் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் திருக்கோயிலில் சென்று வழிபாடு செய்து அவர்களின் சக்தியை திரும்ப பெறுவதாக கூறப்படுகின்றது. நாமும் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி நாளில் வரக்கூடிய ராகு காலத்தில் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் திருக்கோவிலுக்கு சென்று ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவருக்குரிய மந்திரங்களை ஜெபித்து வழிபாடு செய்வதால் நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். ஒருவருக்கு செல்வ செழிப்பை தருபவர்கள் அஷ்டலக்ஷ்மிகள், லக்ஷ்மி தேவி, குபேரர். இவர்களுடைய மந்திரங்களை தினம்தோறும் நாம் ஜெபித்து வணங்கி வர வேண்டும். நம் வீட்டில் செல்வ செழிப்பு பெருகி வர ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவரை தினம்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும். இவருக்கு அவல் பாயசம் நிவேதனம் செய்து வழிபடலாம். வடக்கு திசை நோக்கி அமர்ந்து அவரது மந்திரங்களை ஜெபித்து வர வேண்டும். ஓம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நம என்ற மந்திரத்தையும் சொல்லி வழிபடலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவது கூடுதலான நற்பலன்களை பெற்றுத்தரும். ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் வணங்கி வழிபாடு செய்வதால் திருமணத்தடை நீங்கும், வறுமை நீங்கும், பகைவர்களின் தொல்லைகள் நீங்கும், பயம் அனைத்தும் அகலும். அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன லாபமும் வியாபார முன்னேற்றமும் ஏற்படும். பணி செய்யும் இடத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி மனதில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். சொர்ண பைரவருக்கு பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்து அந்த நீரை வீட்டில் தெளித்தால் சொர்ண லாபம் கிட்டும் என்பது ஐதீகம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த மல்லிகை பூவை தங்கம் இருக்கும் இடங்களிலும் செல்வம் இருக்கும் இடங்களிலும் தினந்தோறும் வைத்து பூஜை செய்து வருவதால் குறையாமல் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஓம் ஐஸ்வரீஸ்வராய நம என்ற மந்திரம் வறுமையை போக்கி செல்வத்தை ஈர்க்கும் மந்திரமாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். திங்கட்கிழமைகளில் வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்து பைரவரை வழிபடுவதால் சிவபெருமானின் அருட்கடாட்சம் கிட்டும். செவ்வாய்க்கிழமை அவருடைய மந்திரங்களை ஜெபித்து வழிபட்டு வருவதால் இழந்த பொருள் திரும்ப கிடைக்கும். புதன்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி ஸ்ரீ பைரவரை வணங்கி வருவதால் வீடு, மனை, பூமி லாபம் கிட்டும். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ஸ்ரீ பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். சனிக்கிழமை வழிபாடு செய்வது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கும், பாதிப்பை குறைக்கும். சனி பகவானின் குரு பைரவர். அதனால் சனிக்கிழமைகளில் பைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்வதால் ஏழரை சனி, அஷ்டம சனி, அஷ்டாஷ்டம சனி ஆகிய
சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வடைமாலை சாற்றியும் ருத்ராபிஷேகம் செய்தும் ஸ்ரீ பைரவரை வழிபட்டால் பணப்பிரச்சனைகள் உடனே நீங்கும். ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சத்தை அருளும் ஸ்ரீ சொர்ணாகாஷ்ண பைரவ மந்திரம். ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரஹ்மாத்மகாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணாகாஷ்ண பைரவ பிரஜோதயாத். தேய்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ பைரவரை வணங்கி சொல்ல வேண்டிய அவருடைய திருநாமங்கள்: ஓம் சண்ட பைரவனை போற்றி, ஓம் சம்ஹார பைரவனை போற்றி, ஓம் சங்கடம் தீர்ப்பவனை போற்றி, ஓம் சிவத்தோன்றலை போற்றி, ஓம் சிவாலயத்து இருப்போனை போற்றி, ஓம் சுடர் சடையனை போற்றி, ஓம் சிவ அம்சனை போற்றி, ஓம் சூலதாரியை போற்றி, ஓம் சூழ்வினை அறுப்பவனை போற்றி, ஓம் க்ஷேத்திரபாலனை போற்றி, ஓம் தீது அழிப்பவனை போற்றி, ஓம் நரசிம்ம சாந்தனை போற்றி, ஓம் நாடி அருள்வோனை போற்றி, ஓம் பகை அழிப்பவனை போற்றி, ஓம் பாபம் தீர்ப்பவனை போற்றி, ஓம் மகாபைரவனை போற்றி போற்றி.